சலீம், இப்போ வடசென்னை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டு வரக்கூடிய ரோட் ஷோ நிகழ்ச்சியில் டெல்லியுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்துட்டு இருக்கிறாரு. அந்த காட்சிகளை பார்த்துக்கலாம். கேட்பதற்காக டெல்லி மாநிலத்தினுடைய 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் இன்றைக்கு உங்களை அழைத்து வைத்து வந்திருக்கிறார். மை டியர் கெஜ்ரிவால், வெல்கம் டு சென்னை. அவர் உங்களிடத்துல வாக்கு கேட்டு அவரை பற்றி சுருக்கமா சொல்லணும்னா, பிஜேபிக்கு ஒரு ஜென்ம விரோதியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதவர் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் மீது அபாண்டமான வகையில ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவரை கைது செய்து சிறையில் அடைத்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, என் உயிரே போனாலும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி போராடியவர். உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி தன் மீது போடப்பட்ட வழக்கு அத்தனையும் பொய், அவதூறான வழக்கு என்று நிரூபித்து விடுதலையாகி வெளியில வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். அப்படிப்பட்ட கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். உங்களிடத்தில் ஆதரவு கேட்கப் போகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியில, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநகராட்சிகளில் மாடல் ஸ்கூல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாடல் ஸ்கூலை முதலில் டெல்லியில நம்முடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் அவர்கள் தான் அதை கொண்டு வந்து நிறைவேற்றினார். நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம அவர்கள் டெல்லிக்கே சென்று அந்த பள்ளியை பார்வையிட்டு அதற்கு பிறகுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நாம் கொண்டு வந்தோம் என்பது முக்கியமான ஒன்று. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பள்ளிகள் நாம் தமிழ்நாட்டில் திறந்திருந்தாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு 2.0 ஆட்சி அமைகிற போது 1000 ஸ்மார்ட் பள்ளிகளை திறக்கப் போகிறோம் என்று நாம் வாக்குறுதி இருந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, புதுமை பெண் தமிழ் புதல் திட்டத்தை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க வந்தவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். சென்னைக்கு வடசென்னை, இதே வடசென்னை பகுதிக்கு வந்து அதை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு நமக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் எடுத்து சொன்னேன். சத்தம்
இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர்களிடத்துல உதயசூரியனுக்கு ரவிச்சந்திரனுக்கு ஆதரவு கேட்டு வரவேற்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.